தேவனுடைய நல்ல வார்த்தைகளுக்கு நான் நிகழ்வுகள் நிகழ்வுல ரெண்டு வகையான சத்தியங்களை குறித்து நாம் பேச. ஒன்று, பிதாவாகிய தேவன் நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளால் உன்னதங்களிலே நம்மை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது கிறிஸ்து நமக்கு செய்து முடித்த ஒரு புண்ணியம். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொத்துக்களை சேர்த்து வைத்திருப்பது என்பது பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் காண்பிக்கிற அன்பு. பிதாவாகிய தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே இனி தருகிறவர் அல்ல, ஏற்கனவே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிச்சிட்டார். இப்ப சரீர பிரகாரமா நாம் இந்த பூமியில இருக்கோம். ஆனா நாம இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? நம்ம எங்க உட்கார வச்சிருக்காருன்னா பரலோகத்துல உட்கார வச்சிருக்காரு. உன்னதங்களிலே நம்ம உட்கார்ந்து வைக்கிறோம். அப்ப ஒரு சத்தியம். இப்ப உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிற நாம் சண்டை போடுறோம்னு வைங்க. இப்ப நம்ம எங்க வந்துடுறோம்? இப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நம்ம ஏன் சண்டை போடுறோம்? கேட்டுங்களா? அப்ப பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைப்பது என்பது ஒரு காரியம். பிள்ளைகள் அதை பெற்றோருடைய மறைவுக்கு பின்பு பிள்ளைகள் அந்த சொத்துக்களை அனுபவிப்பது என்பது ஒரு காரியம். அப்ப ஏற்கனவே ஒன்று செய்து முடித்த ஒரு காரியத்தை, செய்து முடிக்கப்பட்டது ஒரு காரியம், பெற்றுக்கொள்வது இன்னொரு காரியம். அப்ப பிதாவாகிய தேவன் ஒன்றை உருவாக்கி வைத்ததை பிள்ளைகளாகிய நாம் என்ன பண்ணோம்? இப்ப இந்த பூமி நாட்களிலே நாம் பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்து எனக்கு என்ன புண்ணியங்களை எல்லாம் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். அவர் சம்பாதித்த புண்ணியங்கள் என்ன? அவர் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர் ஆசீர்வதிச்சிருக்காரு, ஏற்கனவே செய்து முடிச்சிருக்கா. இப்ப எனக்குள்ள இந்த 4ஆம் வசனத்துல வாசிச்சோம்ல, தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்காக அவர் உலக தோட்டத்துக்கு முன்பாக நம்மை தெரிந்து கொள்ளலாம். இதுல ரெண்டு சத்தியத்தை குறித்து நான் உணர்வுகிறேன். நான் அன்பிலே அன்புள்ளவன் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் காண்பிச்சது அந்த அன்பில பரிசுத்தம் நீ வைத்திருக்கிற அன்பு பரிசுத்தம் உள்ள அன்பா, அது குற்றம் இல்லாததா அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிறேன். ஆவிக்குரிய உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்த தேவன் எனக்கு தேவனுடைய சகல கற்பனைகளும் கீழ்ப்படியணுங்கிற விருப்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அது பரிசுத்தம் இல்லாத அன்பா இருக்க முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கு நான் கற்றுக்கொண்டது. என்னை ஆராய்ந்து பார்ப்பதற்கும் நிதானிப்பதற்கும் என்னை நியாயம் தெரிவித்துக் கொள்வதற்கும் நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை, ஆண்டவரே நான் அன்பா இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த அன்புல எவ்வளவு இதுல பரிசுத்தம் அப்படின்னா, ஒரு ஒரு ஆரோ வாட்டர் இருக்கு பாருங்க, குடிக்கிற தண்ணி, அது சுத்தமான தண்ணி தானா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூரிய ஒளியில வச்சீங்க அப்படின்னா சூரியன் அப்படியே நமக்கு தெரியும் அப்படின்னு ஒரு நாள் படித்தேன், எவ்வளவோ நாட்களுக்கு முன்னாடி. இல்ல கவங்க நீங்க நல்லா உத்து பார்க்கும்போது உள்ள புள்ளி புள்ளியா ஏதோ ஒரு ஒண்ணு நடந்து போற மாதிரி இருக்கு, சூரியனை தெளிவா பார்க்க முடியல அப்படின்னா அந்த தண்ணி 100% பியூர்னு எழுதியிருப்பாங்க. அது 100% பியூர் எல்லாம், அது கலங்கப்படுது. ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்குறோம், அது கடவுள் வாங்குறோம், அதை பார்த்தோம்னா என்ன ஆகுதுங்க, பார்க்கறதுக்கு அது தெளிவா இருக்கு. சுத்தமான பியூர் என்னதானா இல்லையா அப்படின்னு நாம கண்டுபிடிச்சிட முடியும் கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு. எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன ஆகும்? அந்த வண்டல் படிஞ்சிருக்கும், அந்த புண்ணாக்கு அந்த எண்ணெயினுடைய அடிப்பகுதியில படிஞ்சிருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் அந்த எண்ணெய் இன்னும் தெளிவாக்கப்படுவதற்கு முன்பாகவே பாட்டிலில் அடைக்கப்பட்டதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருந்தேன். ஆனா வாங்கும்போது அது எப்படிதான் இருந்தது, பார்ப்பதற்கு அது சுத்தமான களங்கமில்லாத எண்ணெய் போலதான் இருந்தது. ஆனா அது நாட்கள்ல என்ன ஆகும், அதுல இருக்கிற அந்த களங்கம் எல்லாம் வெளிப்படுவதை போல நாமும் தேவனுடைய கற்பனைகளிலே நாம் வளரும் போது நாம் அன்புள்ளவர்களா இருப்பதை போலதான் தெரியும்.
அன்புள்ளவர்களாய் நடப்பதை போலதான் தெரியும். தேவனுக்கு நான் முடிந்தவரை கீழ்ப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் தெரியும். நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, நாள் செல்லும் போது, ஆண்டவர் நம்மோடு பேசும்போது, இடைப்படும் போது, நாம் உணர்வுள்ளவர்களா இருக்கும்போது, அந்த அன்பிலே பரிசுத்த ஒரு கலந்து இருக்கிறத நாம் கண்டுபிடிக்க முடியும். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதை கண்டுபிடிக்க முடியும். நம் மற்றவர்களை நேசிக்கிற நேசத்துக்கு பின்பாக மறைந்திருக்கிற வேறொரு காரியம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்படி நாம் உணர்வுள்ளவர்களாக இருந்து அந்த அன்பிலே நான் பரிசுத்தமுள்ளவனா இருக்கிறனா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இயேசுவினுடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டுல ஆபேல் காயினை குறித்து நாம் இப்போ கேட்டோம். அந்த அன்பிலே பரிசுத்தம் உள்ளது அப்படிங்கிற காரியத்தை குறித்து இங்க நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆபேலும் காயினும் சகோதரர்கள். அதாவது அந்த அன்பிலே பரிசுத்தம் உள்ள அன்பு என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை அப்படியே நீங்க கை வச்சுங்க. ஒண்ணு குருந்தியர்ல 13ஆம் அதிகாரத்துல நாம் கேட்டோம்ல, அன்பை குறித்து ஒரு பட்டியல் இருக்கு. நான்காம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பட்டியல் இருக்கு. 13 காரியம் இருக்கு. 13 காரியத்தில் நான் இப்போ ஒரு காரியத்தை எடுத்துக்கிறேன். சகலத்தையும் நம்பும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை எடுத்துக்கிறேன். அன்பு சகலத்தையும் நம்பும். அது பரிசுத்தம் உள்ள அன்பு. எது என்ன பண்ணுங்க? சகலத்தையும் நம்பும். பழைய உடன்படிக்கையில ஆபேலும் காயினும் சகோதரர்களாக இருந்தார்கள். 2 பேருமே சபைகளில் இருந்தார்கள். ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதை குறித்து ஒரு சகோதரனுக்கு பொறாமை வந்தது. இங்க என்ன வாசிக்கணும்? அன்புக்கு பொறாமை இல்லை. ஆனா இங்க என்ன வந்தது? பொறாமை வந்தது. இப்ப இந்த அன்புல என்ன இருக்குங்க? கலந்து இருக்கு. அன்பிலே பரிசுத்தம் இல்லை. அன்பிலே குற்றம் இருக்கு. இப்ப இது என்ன பண்ணுது? மெய்யான அன்புதானா இல்லையா அப்படிங்கிறத காயின் என்ன பண்ணல? தன்னை நிதானித்து நியாயம் தீர்த்து கொள்ளாத மனிதன். அவனுக்குள்ள எரிச்சல் உண்டாச்சு, முகநாடி வேறுபட்டது. அப்ப நான் சகோதரன் நேசிக்கிற அந்த நேசத்துல அன்பில பரிசுத்தம் இல்லைங்கிறத அவன் என்ன பண்ணல? உணர்வுடையில. ஆனா ஆபேல் தன்னுடைய சகோதரன் தன் மீது காயின் மகாரமா இருக்கிறான் என்பதை அறிந்திருந்தோம். அவன் தன் மீது பொறாமையா இருக்கிறான் என்று எவ்வளவு சூழ்நிலைகள்ல வெடுக்குன்னு பேசுறது, எரிச்சல் அடையிறது. ஏதாவது சொல்லும் போது பிள்ளைங்க எரிச்சல் அடைகிறாங்கள. ஒரு காரியங்கள் ஒரு காரியத்துல மென்மையா இருக்கும்போது அதை பெற்றோர்கள் பாராட்டி பேசும்போது இன்னொரு பிள்ளைக்கு என்ன ஆயிருது? தாய் மகார் ஆயிருது. அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த பிள்ளைங்க பாராட்டப்பட்ட பிள்ளைகள் ஏதாவது பேசி ஒரு காரியத்தை செய்யும் போது வெடுக்குன்னு பேசணும். அதை ஏற்றுக்கொள்றது இல்லை. நீ சொன்னா நான் செய்யணுமா அதை அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து அன்பில் களங்கம். இந்த களங்கம் யாருகிட்ட இருந்தது? காயின் கிட்ட இருந்தது. ஆனால் ஆபேல் களங்கம் இல்லாத அன்புள்ள அந்த ஆபேல் என்ன பண்ணாரு அப்படின்னா, இவ்வளவோ இருக்குதுங்கிறது தெரிஞ்சிருந்தோம் என்ன பண்றாரு? காயின் தன் சகோதரனாகி ஆபேலோடு பேசுறான். 8ஆம் வசனம். ஏதோ ஒண்ணு பேசுறான், ஒரு காரியத்தை செய்ய போறான், பேசுறான். ஆபேலுக்கு தெரியும் ஏவன அந்த அந்தி சாயிர நேரம் இருட்டு கட்ட போது எங்க ரயிலுக்கு போயிட்டு வரலாம் வாடி கூப்பிட்டா மனசு என்ன சொல்லும்? இப்ப நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? இவன் ஏற்கனவே நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் இல்ல, நம்ம மேல பொறாமையா இருக்கிறான், சந்தர்ப்பம் கிடைச்சா நம்ம காரியம் பண்றதுக்கும் இவன் ரெடியா இருக்கிறான். ஆனா இவன் 6 மணிக்கு மேல எங்க கூப்பிடுறான்? ஆளாரவங்க எல்லாரும் தோட்டத்துக்கு போல வாழ கூப்பிட்டா வேண்டாம், நாளைக்கு போய்க்கலாம், இல்லைன்னா கூட யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைக்காத சகலத்தையும் நம்பின அந்த தூய அன்பு என்னாச்சு? ஓகே போனான். அங்க என்ன நடந்தது? ஆபேல் கொலை செய்யப்படும். பழைய உடன்படிக்கையினுடைய மனிதன் பின்னாட்கள் 6000 ஆண்டு கழிச்சு இயேசு வந்தார். கெத்செமனே தோட்டத்துல அவருடைய அந்த பூரணமான அன்பு, கலங்கமில்லாத அன்பு கைது பண்ண வர்றாங்க. சிநேகிதனே என்னத்துக்கு வந்திருக்கிறாய்? தன்னை நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். யூதாஸ் காரியத்தை திருடிக்கிட்டே இருந்தான். தன்னோடு கூட இருந்து தன் மீது குதிகாலை உயர்த்தின அந்த யூதாஸை குறித்து ஆண்டவர் அறிந்தவராய் இருந்தார். அவன் மனம் திரும்பும்படிக்கு கடைசி வரையிலும் சிநேகிதனே என்று சொல்லி தன்னுடைய அன்பை களங்கம் இல்லாதபடிக்கு பரிசுத்தமாய் அந்த அன்புல குற்றம் இல்லாதபடிக்கு தன்னை
மிகுந்த ஜாக்கிரதையோடு காத்துக்கொண்டார். அந்த அன்பை நமக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே பரிசுத்தமுள்ள அன்பை வைத்து உன்னதங்களிலே உட்கார வச்சார். இப்ப நாம செய்ய வேண்டியது நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நீர் இந்த களங்கமில்லாத அன்பை வைத்திருந்தது போல, கடைசி வரைக்கும் யூதாசை நேசித்ததை போல நாங்களும் இப்படிப்பட்ட யூதாசை போன்ற நபர்கள் இந்த பூமியில எங்களோடு இடைப்படும் போது, அல்லது என்னுடைய மனைவி பிள்ளைகளை நான் நேசிக்கிற அந்த நேசத்துல என்னுடைய அன்பு 100% பியூர் என்று சர்டிபிகேட் போடுற அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத நான் நிதானித்து பார்க்கும்படி நான் ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது மெய்யாகவே இந்த அன்பிலே நாம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் அந்த கலங்கமானது அந்த எண்ணெயில அந்த கசடு வலியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்க. நீங்க அதை வச்சிருந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 5 நாள் 10 நாள் அப்படின்னு ஒரு 15 நாள் கழிச்சிருந்தீங்கன்னா தூய எண்ணெயெல்லாம் மேல நின்று அந்த புண்ணாக்கள் எல்லாம் அடியில். இப்ப இது கலங்கமில்லாத சுத்தமான எண்ணெய். இது எப்படி நடந்தது? இந்த எண்ணெயுடைய ப்ராசஸ்க்கு ஒரே ஒரு வழிதான, வேற எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் இல்ல. இதை வெளிச்சத்துல வைக்கணும். வெளிச்சத்துல வச்சா என்ன ஆகும், சூரிய அந்த வெளிச்சம் ஊடுருவி அந்த கழிவுகள் எல்லாம் கீழே கொண்டு போயிடும். இது ப்ராசஸ். இப்ப நாமும் தேவனுடைய அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக வரும்போது எனக்குள்ள இருக்கிற அந்த கழிவுகள் என்னென்னது, என்னென்ன பகுதியில உனக்குள் கழிவு காணப்படுது, என்னென்ன பகுதியில உனக்கு பொறாம இருக்கு, என்னென்ன பகுதியில உன்னுடைய அன்பு தூயதா இல்ல, இந்த அன்புல உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒருத்தருக்கு நீ ஹெல்ப் பண்றதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சம்திங் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத ஆவியானவர் தெளிவாய் கருப்பார். அதான் நான் வெளிச்சத்திலே நான் நடக்கும்போது, அப்ப உன்னதமானவர் கொப்பாய் நான் மாற முடியாதபடிக்கு எனக்குள்ள இருக்கிற காரியங்களை, இப்ப அந்த பட்டியல் 13 பட்டியலத்துல சகலத்தையும் என்னால சகிச்சு போக முடியல அப்படின்னா என்ன இருக்குங்க, சிலரை சகிச்சு போக முடியும், ஆனா ஒரு சிலரை என்னால சகிச்சு போக முடியாது அப்படின்னா அந்த அன்புல என்ன இருக்கு, இந்த அன்புல கலங்குது. அந்த கலங்கம் உள்ள அன்புதான் அதை குற்றம். அப்ப நான் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது, நான் பரிசுத்த அந்த அன்பினால் நிற்கும் போது என்னிடத்தில் எந்த ஒரு குற்றமும் காணப்படாதபடிக்கு, இந்த குற்றமில்லாத நான் காணப்படணும் அப்படின்னா நான் என்னுடைய பாவத்தை வெளிச்சத்திலே கண்டு என்னை நியாயம் தீர்த்து, ஆண்டவரே இந்த பகுதியில எனக்கு கலங்க இருக்கு, இந்த அன்புல இவர்கள் மீது நான் காண்பிக்கிற அன்புல இவர்களுக்கு நான் ஒன்றை கொடுக்கறதுல, இவர்களை நான் விசாரிக்கிறத, எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு சம்திங் இருக்குங்கிறத நான் கண்டு அதை நியாயம் தீர்த்து அதை நான் விட்டு விடும் போது, நான் பரிசுத்தத்துல வளர தேவனுடைய ஒத்தாசையை நாடும் போது இந்த வசனம் நமக்கு நிறைவேறும். அப்பதான் நாம் 1 கொரிந்தியர் 13ஆம் வசனத்துல அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த பட்டியல இருந்து பாருங்க, இந்த அன்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் பொருள் போடுறோம். இது ஒரு நாள்ல வர்றதில்ல, இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க அன்பு கூறுங்கள் அப்படின்னு வேதம் ஒரு பகுதியை சொல்லுது, ஆனால் ஒருவர்களோடு ஊக்கமாய் அன்பு கூறுகள் இருக்கு. அன்பு கூறுதல்னா என்ன, ஊக்கமாய் அன்பு கூறுதல் என்ன, ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும். ஊக்கமாய் அன்பு கூறுதல் அப்படிங்கிறது சகோதரர்களுக்காக என்னுடைய உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் ஆயத்தமாகத்தான் ஊக்கமான அன்பு. அந்த அன்பு முதலாவது அன்பு கூறும்போது உண்டாகாது. இந்த அன்பானது எதை நோக்கி வளரணும், நான் என்னுடைய சகோதரர்களுக்காக நான் ஜீவனை கொடுக்கவும் கடனாளி நினைத்து அந்த அன்பிலே நான் ஒவ்வொரு நாளும் வளரணும். அந்த வளருவதற்கு இந்த அன்பில் இருக்கிற கலங்கத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்படி நான் உணர்வுள்ளவனாக இருந்து பார்த்து என்னை சுத்திகரிக்க இந்த 100% பியூர் அப்படிங்கிறதுக்கு வரும். கிறிஸ்து அப்படித்தான் தன்னை சுத்திகரிச்சுக்கிட்டே இருந்தார். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணாரு, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில பிதாவை ஏன் தேடினாரு, ரத்தம் சிந்தத்தக்கதான் ஏன் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாருன்னா, இந்த அன்பில் பரிசுத்தத்தை நான் எப்படியே பார்த்து நான் குற்றமுள்ளவர்களால் முன்பாக நிற்கும் போது எனக்கு பின் வருகிற சகோதரர்களே இப்படிப்பட்ட காரியங்களிலே எனக்கு பின்னாடி வரணுமே அப்படிங்கிற பாரம் உள்ளவராக இருந்தான். நான் இன்றைக்கு பெற்றுக்கொண்ட இந்த திட்டத்திலே நான் தொடர்ந்து பிரயாசப்பட்டு நான் பரிசுத்தம் அடையவும் கற்று ஆசிரியர்.